நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் கோட்பாடு 21 இருக்கு. அதுல பெண்களுக்கு கண்ணியத்தோடு வாழும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கண்ணியம் வீடுகளில் தான் காக்கப்படுது நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீட்டு பிரசவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். பண்ணணும், இப்போ அவங்க கருவுற்றுட்டாங்க அப்படின்னா பெண் ஸ்கேன் பண்ண போகணும். அது தொடர்ச்சியா கட்டாயமாக்கப்படுது. கண்டிப்பா எடுக்கணும், மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும், இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுது. இது ஆனா என்னால சுய சிந்தனையோட எந்த ஒரு மருந்தினும் போதை இல்லாம என்னால சுய சிந்தனையோட இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ இங்க பிக்மி எண் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா நீங்க மருத்துவமனை வந்தாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த பிரசவம் சுகப்பிரசவம் அப்படின்றது ஒரு சுகமான விஷயமா இருக்கு. அது ஒரு வாழும் மரபா இருக்கு, லிவிங் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை போட்டி நம்ம வளர்க்கணும் தவிர, இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தவிர, இதை தடுக்க கூடாது. பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமையும் இருக்கு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க ஆராய்ச்சி பண்ணி தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். இது ரொம்ப எளிமையானதா இருக்கு. எளிமையானதா ஃபீல் பண்ணனாலதான் நாங்க இதை எடுத்துக்கிறோம். மருத்துவமனை போகணும்னு சொல்லி திணிக்கப்படுறது எங்க உரிமைகள் பறிக்கப்படுறதா நாங்க ஃபீல் பண்றோம். என் பேர் வெங்கடேஸ்வரி. நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் கோட்பாடு 21 இருக்கு. அதுல பெண்களுக்கு கண்ணியத்தோடு வாழும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த கண்ணியம் வீடுகளில் தான் காக்கப்படுது நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வீட்டு பிரசவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ இதே மாதிரி மருத்துவமனையில அது காக்கப்படுதா அப்படின்னா இல்ல. சோ அதனாலதான் இந்த வீட்டு பிரசவத்துக்கு நாங்க ஆதரிக்கிறோம். ஏன் அங்க கண்ணியம் காக்கப்படல அப்படின்னா, அங்க பெண் கட்டாயமாக்கப்படுது. பெண்ணுக்கு மாதவிடாய் தொடங்கி சின்ன குழந்தையில இருந்தே தன் கருப்பையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரை எடுக்கணும், இல்ல ஒரு ஸ்கேன் பண்ணணும். இப்போ அவங்க கருவுற்றுட்டாங்க அப்படின்னா பெண் ஸ்கேன் பண்ண போகணும். அது தொடர்ச்சியா கட்டாயமாக்கப்படுது. கண்டிப்பா எடுக்கணும், மருந்துகள் தொடர்ந்து எடுக்கணும், இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுது. இது பெண்ணோட அந்த சுதந்திரம் உரிமை பறிக்கப்படுதா நான் ஃபீல் பண்றேன். இது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குடும்ப சூழ்நிலையும் இந்த மன அழுத்தம் இருக்கு, வெளிப்புறத்திலையும் இந்த அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்படுது. அதனால பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த பெண்களுக்கு இது நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா பிறந்ததுக்கு அப்புறம் பிறப்பு சான்றிதழ் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தே கருவுற்ற காலத்துல இருந்தே பிக்மி எண் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்க சொல்றாங்க. இப்போ இந்த பிக்மி எண் அவசியமானதா அப்படின்னு பார்த்தா அது அந்த மருத்துவ முறைக்கு போறவங்களுக்கு அவசியமானதா இருக்கு. ஆனா என்னால சுய சிந்தனையோட எந்த ஒரு மருந்தினும் போதை இல்லாம என்னால சுய சிந்தனையோட இந்த வாழ்க்கை முறை எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சோ இங்க பிக்மி எண் வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. பிறப்பு சான்றிதழ் வேணும் அப்படின்னா நாங்க நிர்வாகத்துறைக்கு அணுகி நாங்க பிறப்பு சான்றிதழ் வாங்கிக்கலாம். ஆனா ஒருத்தவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னாலே அப்ப இருந்தே நீங்க மருத்துவமனை போகணும், ஸ்கேன் பண்ணணும், மருந்து மாத்திரை எடுக்கணும். அப்படி நீங்க பண்ணாதான் உங்களுக்கான இப்போ ஒரு வருவாய் இழப்பீடு இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அதுக்காக நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு அரசு. ஸோ அந்த தொகையும் கூட பெண்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்க மருத்துவமனை வந்தாதான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டாயமாக்கப்படுறத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஸோ இது இந்த கட்டாயமாக்கல் இருக்கக்கூடாது. பிறப்பு சான்றிதழ் பெறணும் அப்படின்னா ஏன் சுகாதாரத்துறை வழியா வர சொல்றாங்க? ஏன்னா எங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்கு. மருத்துவம் வேணாம், எங்களுக்கு வாழ்வியலாவே நாங்க இதை கடைபிடிச்சிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிரசவம் சுகப்பிரசவம் அப்படின்றது ஒரு சுகமான விஷயமா இருக்கு. அது ஒரு வாழும் மரபா இருக்கு, லிவிங் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க.
சோ இதை வந்து போட்டி நம்ம வளர்க்கணும் தவிர இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தவிர இதை வந்து தடுக்க கூடாது. இத பெண்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கும் உரிமையும் இருக்கு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க ஆராய்ச்சி பண்ணி தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். இது ரொம்ப எளிமையானதா இருக்கு, எளிமையானதா ஃபீல் பண்ணனாலதான் நாங்க இதை எடுத்துக்கிறோம். சப்போ இந்த அச்சுறுத்தல், தொடர் அச்சுறுத்தல், மருத்துவமனை போகணும்னு சொல்லி திணிக்கப்படுறது வந்து எங்க உரிமைகள் வந்து பறிக்கப்படுறதா நாங்க ஃபீல் பண்றோம். இது எங்களுடைய உரிமை, அதனால நாங்க வந்து இதை எடுத்து செயல்படுத்துறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் உரிமை மீறல்ல சுகாதாரத்துறையும் காவல்துறையும் தொடர்ந்து குறிக்கிறதா, அந்த பெண்ணுரிமை மீறல்ல ஈடுபடுறதா தொடர்ந்து அந்த சகோதரிகள் குற்றம் சாட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கான புகார்களும் நிறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 100 காவல்துறை என்னென்ன 100 அந்த அவசர பிரிவு முதல்வர் தனிப்பிரிவுலையுமே அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய வழக்குகள் நிலுவையிலையும் இருக்கு. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா காவல்துறைக்கு நிறைய பணிகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த போதைப்பொருள் ஒழிப்பு, இந்த மாதிரி கொள்ளை குற்றங்கள் தடுக்க வேண்டிய அவங்க சுகாதாரத்துறையினுடைய பேச்சை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்கள அச்சுறுத்தல், கருவுற்ற பெண்களை போய் அச்சுறுத்தும் வகையில் செயல்படுறாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அவங்களுடைய உரிமை மீறலில் ஈடுபடுறதா நாங்கள் அதை கருதுறோம். அதனால இது அந்த மரபு பிரசவத்துக்கு இந்த இயற்கை வழி வாழ்வாளர் கூட்டமைப்பு ஆதரவு தரும். ஒரு டெலிவரி வார்டுக்கு போறேன், அங்க போகும்போது வாமா நான் இருக்கேன், உனக்கு 100% நான் தான் உனக்கு வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்களா, இல்ல எனக்கு என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு, நான் கையெழுத்து போடுறேன், அது நான் என்ன சார்ந்தவங்க கையெழுத்து போடுறாங்களா?